அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையத்திலிருந்து நான் வெங்கடேசன். இத்தன நாளா கலை சார்ந்து, மரபு கலை சார்ந்து நெறைய பதிவுகள தொடர்ச்சியா போட்டு வரோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெற்றோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு. நேற்று ஒரு காணொளி பார்த்தேன். அந்த காணொளியில பார்த்தீங்கன்னா, ஒரு வடமாநில இளைஞர் வந்து வராரு மத்திய பிரதேசத்திலருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த தொடர் வண்டியில வந்து 4 இளைஞர்கள் பயணிக்கிறாங்க. ஒரு 17 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, கையில பட்டா கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு, ஒரு ரீல்ஸ் மோகம். Instagram படவரியில வந்து காணொளி போடணுன்றதுக்காக கையில பட்டாக்கத்தி வச்சுட்டு அவர்கிட்ட போய் காட்டி வீடியோ எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு அவர் வந்து மறுத்துடுறாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இதனால என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வலுக்கட்டாயமா ஒரு முன்கூட்டியே ஒரு ஜங்ஷன்ல இறங்க வச்சு, அந்த ஜங்ஷன் அந்த ரயில்வே ஜங்ஷனுக்கு பக்கத்திலே ஒரு இடத்துல வந்து அவர வச்சு திரும்பியும் காணொலி எடுக்கிறேன்ற பேர்ல அவர சரமாரியா வெட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு காரணமுமே கிடையாது. ஏதோ ஒரு முன்பகையோ, இல்ல விரோதமோ, இல்ல சண்டையோ, இல்ல ஏதாவது திட்டிட்டாங்க எதுவுமே கிடையாது. ஒரு அப்பாவி இளைஞர். அவர அந்த காணொளி பார்த்திருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஒரு கொடூரமா அவர் வந்து என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. இவங்க வந்து விளையாடுறாங்களா? இல்ல நம்மள உண்மையிலுமே ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்களா? அவர் எந்த ஒரு இதிலே இல்லாம இருக்கிற அவர வந்து சரமாரியா வெட்டியிருக்காங்க. இது எத காட்டுது அப்டின்னா, ஒரு 17 வயது மதிக்கத்தக்க ஒரு சின்ன பசங்க சிறுவர்கள் தானே. ஏன்னா நம்ம சட்டப்படி 18 ஆண்டுகள் கடந்தா தான் அவங்க வந்து அடுத்த அடல்ட்டுக்கு போறாங்க. அப்ப சிறுவர்கள் தான். இந்த 18 வயசுக்குள்ள இருக்க சிறுவர்கள் தப்பு பண்றாங்கன்னா, இந்த சமூகமும், அந்த பெற்றோர்களும் தான் அதுக்கு காரணம். முழு பொறுப்பு அவங்க தான். ஏன்னா, அதுல அந்த மாணவர்கள பார்த்தாலே தெரியும். ஒரு ஒரு தோரணை, அவங்களோட சிகை அலங்காரம் இது எல்லாமே பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஒரு ஒரு மோசமான ஒரு தோரணையில இருப்பாங்க. இப்ப இதுக்கு அனுமதிச்சது யாரு? அவங்க படிக்கிற பள்ளியா? இல்ல அவங்க பெற்றோர்களா? இல்ல அந்த சமூகமா? இந்த கேள்வி நமக்கு இருக்கு. என்னன்னா ஒருத்தன் வந்து ஒரு மோசமான சூழலுக்கு போறான் அப்படின்னா, அதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். அவங்க வந்து அவங்களோட பசங்கள வந்து கண்டிக்கல. அவங்க வந்து ஒரு தவறு செய்யும்போதே அவங்க வந்து கண்டிச்சு, அடிச்சு வளர்த்துருந்தாங்கன்னா, இந்த சிக்கல் வந்து ஏற்பட்டுருக்காது. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில ஜென்டில் பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டு, குழந்தைகள வந்து கண்டிக்கிறதே விட்டுர்றோம். என் பையன நான் ஏன் திட்டணும்? என் பையன நான் ஏன் அடிக்கணும்? அவனாவது நல்லா இருந்துட்டு போட்டுமேன்ற ஒரு ஒரு மனப்பான்மையில, அந்த குழந்தைகள் வந்து நம்ம இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு தான் தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இங்க வந்து கல்விங்கிறது என்னவா இருக்கணும்னா, ஒரு அறிவியல மேம்பட்ட சமூகத்த உருவாக்குறதுக்கும், ஒரு ஒரு பண்பட்ட சமூகத்த உருவாக்கணும். ஒரு நம்ம என்னன்னா நாடோடி மனிதனா காட்டு மிராண்டியா இருந்து, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கற்றலின் மேம்பாடு மூலியமா தான் நம்ம இந்த அளவுக்கு ஒரு நாகரிக வளர்ச்சிக்கு அடைஞ்சிருக்கோம். அப்போ ஒரு கல்வியோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, அவன ஒரு பண்பட்ட மனிதனா மாத்தணும். ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையில வந்து அவன பயணிக்க வைக்கணும். இதுதான் வந்து ஒரு கல்வியோட நோக்கமா இருக்கணும். அன்னைக்கு என்னன்னா படிக்கிற மாணவர்களே வந்து ஆசிரியர்களே திட்டுறதும், மிரட்டுறதும், ஒரு சண்டைக்கு போறதும், ஒரு கத்தி எடுத்துட்டு மிரட்டுறதும். இதுக்கு என்ன சிக்கல் அப்டின்னா, எப்ப நம்ம ஆசிரியர்கள்ட்டருந்து தடிய பிடிங்கிட்டோமோ, ஏன்னா மாணவர்கள அடிக்கக்கூடாது, அவங்கள துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி, எப்ப நம்ம தடிய பிடிங்கிட்டோமோ, அப்பயே இந்த சிக்கல் உருவாக ஆரம்பிக்குது. அதற்காக அதுவும் நம்ம சரின்னு வந்து முழுமையா ஏத்துக்கிற இதுல இல்ல. என்னன்னா, அ பெற்றோர்களுக்கும் அந்த ஒரு புரிதல் இருக்கணும். ஒரு மாணவன வந்து ஒரு ஆசிரியர் கண்டிக்கிறாருன்னா, நம்ம எடுத்தோனே போயிட்டு நம்ம ஆசிரியரா தான் திட்டுறோம். என் பையன நீ எப்படி திட்டலாம்? என் பையன நீ எப்படி அடிக்கலாம்? அப்டின்ட்டு. அ அங்கருந்தே ஆரம்பிக்குது. இந்த மாணவர்கள்ட்ட இருந்து சிக்கல். எப்ப என்னன்னா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம பெற்றோர்களும் நம்மள வந்து இது பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு சூழல் நம்ம தள்ளப்படுறோம். இதுதான் வந்து பின்னாள்ல வந்து அந்த மாணவர்கள வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு செயல்கள செய்ய வைக்கிறதுக்கு தூண்டுற ஒரு கருவியா எடுத்துமே அமையுது. அதனால பெற்றோர்கள் வந்து தன்னோட குழந்தைகள் அவங்க வந்து இப்ப இருக்கிற சூழல்ல பொருளாதாரத்த நோக்கி பயங்கரமா ஓடுறாங்க. ஒரு வேலைக்கு போற நேரம் இருக்கு. ஒரு 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. வீட்ல வந்து அந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணுது? ஏது பண்ணுதுன்றத பார்க்கறதுக்கு நேரம் இல்ல. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ஃபோன வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது? ஒரு திறன்பேசி வச்சுக்கிட்டு, அவங்க என்ன பண்றாங்க? ஏது செய்றாங்கன்ற ஒரு புரிதலே இல்லாம, அவங்க கையில ஒரு திறன்பேசிய குடுத்துட்டு, அதையே அவங்கள வந்து ஒரு வெவ்வேறு பாதைகள் இழுத்துட்டு போகுது. இப்ப அறிவியலுங்கிறது 2 வகையாவே நமக்கு ஒண்ணு நல்ல முறையில மேம்பட்ட இதுக்கும் நம்ம பயன்படும். இன்னொன்னு அழிவுக்கான பாதைய இது வழிவகுக்கும். நம்ம அத எத எடுத்துக்கிறன்றத பொறுத்து தான் அறிவியல் நமக்கு நல்லதா, கெட்டதான்றது. இப்ப இருக்கிற குழந்தைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த அறிவியல் வந்து பெரும்பாலான குழந்தைகள் வந்து அத வந்து தவறான பாதைக்கு பயன்படுத்துறாங்க. ஒரு திறன்பேசி வச்சுட்டு இது பண்றது, அது பண்றது. ஏன்னா ஒரு திறன்பேசி கையில இருக்குன்னா, அதுல நம்ம வந்து நல்ல விஷயங்கள கற்றலுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். தீய விஷயங்கள வந்து அதிலிருந்து தெரிஞ்சுக்க தான் பயன்படுத்தலாம். 2 விஷயம் இருக்கு. அது 2மே வந்து யார் கையில இருக்குன்னா, பெற்றோர்கள் அந்த குழந்தைகள வளர்க்குற முறையில தான் இருக்கு. ஒரு மாணவன் ஒரு குழந்தை வந்து தப்பு பண்றான்னா, அவன கண்டீங்க. அவன அடிக்கிறதுல தப்பு இல்ல. அவன் 1 நாள் அழுவான், 2 நாள் அழுவான். அடுத்து அவன் வந்து திருந்துவான். நீங்க வந்து அடிச்சுட்டு விடாம தனியா இருக்கும்போது அவங்கள அவங்க பசங்கள கூப்பிட்டு பேசுங்க. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தொந்தரவு? ஏன் அந்த மாரி பண்ணன்னு சொல்லி அவனுக்கு அது தவறுன்றத புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. இதுதான் வந்து அடுத்தடுத்த இது வந்து இந்த குழந்தைகள வந்து நல்வழிப்படுத்தும். அடுத்தபடியா ஒரு ஒரு சமூகத்த நம்ம சொல்லலாம். என்னன்னா, ஒரு மாணவன் ஒரு குழந்தை ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவன் வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிறான். ஒரு ஒரு மோசமான ஒரு ஆட்டிட்யூட்ல இருக்கான். ஒரு முடிய வந்து கன்னா பண்ண செய்து கலரிங் பண்ணிக்கிறது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. நீ வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் படிக்கல. இது நம்ம எல்லா கூடயும் பள்ளிக்கூடம் படிக்கிறோம். பள்ளிக்கூடங்கிறது எதுக்கு சீருடை கொண்டு வந்தாலும் எல்லா மாணவர்களும் ஒரே மாரி இருக்கணும். ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாதுன்றது தான் சீருடைன்றதே வந்தது. அதுலேருந்து நான் மட்டும் தனியா தெரியணுன்ட்டு நான் வந்து முடிய இது பண்ணிக்கிறது, ஃபேண்ட்ட மேல ஏத்தி இது பண்றது. இங்கிருந்தே ஆரம்பிக்குது. ஒரு கெத்துன்ற ஒரு வார்த்தை வந்ததும் போதும், அது எது கெத்துன்றது தெரியாமயே இங்க இருக்க குழந்தைகள் வந்து நெறைய பேர் அழிஞ்சு போயிர்றாங்க. ஒரு குடிச்சிட்டு இருக்கிறவன பார்த்து அவன் அப்படியே ரோட்ல 4 பேர் திட்டுறான். அந்த 4 பேருமே இவன கண்டுக்காம போறாங்கன்றது அது கெத்துன்னு நெனச்சுக்கிட்டு அவனும் பின்னாடி போறது. ஒரு Instagramல ஒரு பெரிய கத்தி வச்சுட்டு ரீல்ஸ் போடுறது.
ஒரு ஒரு சண்டை செய்கிற மாதிரி ரீல்ஸ் போடுறது இதெல்லாம் பார்த்துட்டா இது ஒரு கெத்து. ஒரு அதாவது ஒரு அறிவியலித்தனமான ஒரு செயலையும் ஒரு கெத்தை வந்து அவங்க வந்து சேர்த்து பார்த்துக்கிறாங்க குழந்தைகள். அது ரொம்ப ஒரு தவறான விஷயம். முதல்ல வந்து ஒரு ஒரு பையன் வந்து தவறான வழிக்கு போனா பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்மளோட பையனோட செயல்களில் மாற்றம் இருக்குது, என்ன இது இப்படி இருக்குது, முன்ன அந்த மாதிரி இல்லை, அவன் இப்போ ஏதோ ஒரு மாதிரி பண்ணுறான்ற ஒரு செயல் கண்டிப்பாக தெரியும். அந்த இடத்துலயே அவனை நம்ம நிறுத்திருந்தோம் அப்படின்னா இது இந்த அளவுக்கு வராது. அந்த 4 சிறார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வடமாநில இளைஞரை வெட்டும்போது ஒரு ஒரு மகிழ்வா அது ஒரு வந்து ஏதோ ஒரு ஒரு கொண்டாட்டமாக நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து என்கிட்ட குறா நான் 2 வெட்டியை வெட்டிக்கிறேன்ற அந்த ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க. எப்படின்னா ஒரு ஒரு உயிர் இருக்குது, அதை வந்து நம்ம எடுக்கிறோம். அது சக உயிர் மனிதன், அவனும் ஒரு மனுஷன் தான், நம்மளும் மனுஷன் தான். அந்த உயிரை எடுக்கிறன்ற ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் அவன் வந்து ஒரு மகிழ்வா ஒரு கொண்டாட்டமாக பார்த்து இது பண்ணுறான். அந்த மனநிலை அவங்க எங்கேருந்து வந்திருக்கும்? இந்த வயசுலேயே ஒரு 17 வயதுல என்ன ஒரு 10வது 11வது படிக்கிற மனநிலையில் அந்த வயதில் அவங்களுக்கு எங்கேருந்து அந்த மனநிலை வந்திருக்கும்? இது வந்து கட்டாயம் நம்ம வந்து சொல்கிறத விட முதல்ல பெற்றோர்களை நம்ம குறை சொல்லணும். அவங்க தான் வந்து குழந்தைகளை வந்து சரி வரைப்பட கவனிக்கிறதில்ல. எல்லாம் வந்து பணத்தை நோக்கி ஓட ஆரம்பித்து இதை சரியாக நம்ம பார்த்துக்கிறதில்ல. அடுத்தபடியாக சமூகம். இந்த சமூகம் வந்து ஒருத்தன் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டான்னா அவன் கடைக்காரன் குடிகாரன் அவனுக்கு தான் தெரியாது, நம்ம ஒதுங்கி போயிடலாம். இந்த ஒரு சூழல் தான் இப்போ நிலவிட்டு இருக்கு. அடுத்ததாக போதைப்பொருள். இந்த போதைப்பொருள் வந்து குழந்தைகள் கையில் எப்படி போகுது? நம்ம சுற்றி பள்ளி இருக்குது. நான் வந்து இங்கே சேலம் மாவட்டம் மாத்தூர் வட்டத்தில் இருக்கேன். இங்கே சுற்றி நிறைய பள்ளிகள்லாம் இருக்குது. இங்கே இருக்கிற மாணவர்களே நிறைய இடத்துல ஒரு ஒரு எளிமையாக ஒரு 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 புகையிலை பழக்கம் வச்சுக்கிறதா இருக்கட்டும், ஒரு கஞ்சா போதையாக இருக்கட்டும், இது எல்லாமே இங்கே வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அந்த அந்த மணலையில தான் சுற்றிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பசங்களாம் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது? ஒரு ஒரு பள்ளி படிக்கிற சிறாருக்கு அந்த போதைப் பொருள் கிடைக்குதுன்னா அது எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரிஞ்சு அவன் போய் வாங்குறான்னா அங்கே இருக்கிற அரசோ இல்லை அங்கே இருக்கிற காவல்துறைக்கோ அது தெரியாமல் இருக்குமான்றது நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பையனுக்கு அது தெரியுன்றப்ப கட்டாயம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அது வந்து ஒரு அந்த நடவடிக்கைகள் எல்லா இடத்துலையும் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க கையில் வந்து ஒரு போதைப்பொருள் போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு இது. இது வந்து அடுத்த தலைமுறை அப்படியே பாதிக்கும். நம்ம என்னதான் வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசிட்டு இருந்தாலும் ஒரு சமூகம் வந்து இந்த மாதிரி ஒரு சிலப்பட்ட ஒரு மக்கள் வந்து ஒரு சில இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி போகிறதுங்கிறது அந்த மொத்த சமூகத்தையும் அது அழிவு பாதையில் கொண்டு போய் சேர்க்கும். இப்போ அது 4 மாணவர்கள் வந்து 4 பெற்றோர்கள் தப்பு பண்ணிட்டாங்க. அந்த 4 குழந்தைகள் வந்து ஒரு தவறான பாதைக்கு போயிட்டாங்க. ஆனா எந்த தவறுமே பண்ணாத ஒரு இளைஞர் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல அவர் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் எதை நோக்கி இந்த ஊருக்கு வந்தாரு அப்படின்றது நமக்கு தெரியல. எல்லாருமே சொல்லுவாங்க தமிழர்களை பத்தி பேசும்போது, யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, யா எல்லா ஊருமே ஒண்ணு தான். எல்லாருமே நம்ம மக்கள்ன்ற ஒரு மனநிலையில தான் தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அறம் சார்ந்த வாழ்க்கை தான் தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த கூற்றுக்கே இங்க ஒரு வினையாகிற அளவுக்கு வந்து ஒரு வெளிமாநிலத்தில வந்த இளைஞரை வந்து நம்ம சரமாரியா வெட்டி இது பண்ணியிருக்காங்க. ஆ தமிழர்களுக்கும் நிறைய அந்த மாதிரி ஒரு இன்னல்கள் நடந்திருக்கு வெளி மாநிலங்கள்ல. இருந்தாலும் நம்ம வந்து எப்பயும் அறம் சார்ந்த வாழ்க்கையை கடைபிடிச்சிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஒரு மோசமா ஒரு ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு 4 சிறார்கள் வந்து ஒரு எதுவுமே எந்த தவறுமே செய்யாத ஒரு சக மனிதனை வந்து வெட்டுறாங்க அப்படின்னா, அது அவங்க மகிழ்வா பார்க்குறாங்க. ஒரு குற்ற உணர்ச்சியாக கூட இல்லாமல் அதை காணொலி எடுத்து அவங்களே அதை வந்து ஒளிபரப்பவும் செய்கிறாங்கன்றப்ப அந்த மனநிலை வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு மனநிலையாக இருக்குது. அதை நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. இப்போ வந்து அந்த 17 வயசு சிறுவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதுலேயும் ஒருத்தர் மாற்றுத்திறனாளின்ற காரணத்துக்காக வெளியிட்டுட்டாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி இருக்க ஒருத்தன் வந்து தப்பு பண்ணால் அவன் மாற்றுத்திறனாளின்னு அவனை வந்து வெளியிடுறது எந்த வித நியாயமாக இருக்கும்? தவறுன்றது எல்லாருமே பண்ணால் அது தவறு தவறு தானே. மற்ற 3 சிறார்களையும் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பியிருக்கிறதா செய்திகள் பார்க்க முடியுது. இன்னொரு ஓராண்டில் அவங்க வெளியே வந்துடுவாங்க. அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவனோட மனநிலை என்னவா இருக்கும்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த சூழல் அந்த அந்த மாணவர்கள் அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதி வந்து எந்த மனநிலையில் இருப்பாங்க அவங்கள பார்த்தா. அதை நம்ம சிந்திக்கணும். அது எங்கே போய் முடியும் என்னன்றதே நமக்கு ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை உண்டாக்குற விஷயமா இருக்குது. என்னன்னா நம்ம தமிழோட அறமே அதான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். எல்லா உயிர்களுமே வந்து மதிக்கணுன்றதான் சொல்லியிருக்கோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊருமே நம்மளோட ஊர் தான். எல்லாருமே நம்ம மக்கள் தான்ற மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கோம். அங்கேருந்து ஆரம்பித்து கணியன் பூங்குன்ற நாள்லேருந்து இப்போ கடைசியாக வள்ளலார் வரைக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொன்ன வள்ளலார் வரைக்கும் எல்லா தமிழர்களுமே, எல்லா தமிழ் அறிஞர்களுமே, எல்லா தமிழ் மூதாதையர்களுமே அறம் சார்ந்த வாழ்க்கை தான் இங்கே முன்னிறுத்திட்டு போயிருக்காங்க. அறம் சார்ந்த வாழ்க்கை தான் நம்ம தமிழருடைய வாழ்க்கை. அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாகிட்டே வருது இந்த தலைமுறையினால். இந்த தலைமுறை இளைஞர்கள் நிறைய நம்ம எல்லாருமே சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து குடும்பத்துக்காக உழைச்சி சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு முன்னேறவங்களும் இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் ஒரு சார் போகிறதுக்கான முக்கியமான காரணம் பெற்றோர்களுடைய ஒரு அலட்சியம் தான். அடுத்தபடியாக அந்த சமூகம். இந்த சமூகம் வந்து ஒரு தவறு செய்கிறவனை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே அவனை திருத்த முயற்சிக்கிறேன்னா, இது இப்படி தான் போய் முடியும். நமக்கு என்ன ஒதுங்கி போகிறதுன விளைவு தான் இந்த மாதிரி வந்து நிற்கிதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த சின்ன குழந்தைகளுக்கு கத்தி இப்படி கிடச்சிருக்கும். நம்ம அதை யோசிக்கணும். ஒரு ஆயுதம் கிடச்சிருக்கு. அதை வச்சு அவங்க பயன்படுத்துற அளவுக்கு அவன் வெட்டுறத பார்த்தா அவனுக்கு அது கூட தெரியல. அவன் ஏதோ சும்மா ஏதோ பேப்பரை கிழிச்சிட்டு இருக்க மாதிரி கிழிச்சிட்டு இருக்கிறான். ஒரு ஒரு கத்தியை பிடிச்சி கிட்டத்தட்ட 30 வெட்டு மேலே வெட்டிக்கிறான். 27, 30 வெட்டு வெட்டிக்கிறான். அவர் இப்போ மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்கிறதா நமக்கு தகவல் கிடைக்குது. அத்தனை வெட்டு வெட்டுறான். அவனுக்கு வந்து கத்திய புடிக்க கூட தெரியல. அவனுக்கு அந்த மனநிலையை வந்து உருவாக்குனதே வந்து இங்க ஒரு பெரிய ஒரு இதுதானே. இங்க இருக்க சமூகம் தானே அதுக்கு காரணம். ஏன்னா, அந்த வயதிலே அவனுக்கு அந்த மனநிலையை உருவாக்குனது சமூகமா தானே இருக்கும்.
அதனால் கண்டிப்பாக இதை வந்து எல்லா பெற்றோர்களுமே சிந்திக்கணும். ஏன்னா ஒரு கல்வி வந்து அந்த மாதிரி இருக்கணும். இப்போ அந்த கல்வி அப்படி இல்லை, அந்த மனநிலை இல்லைன்றப்ப நம்ம அடுத்த கட்டத்தை நகரணும். ஏன்னா எப்பயுமே நான் நிறைய மேடைகள் நான் பேசும்போது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கலைகளே தான் ஒரு மனிதனை மனிதனாக்கும்னு சொல்லியிருப்பேன். கலைகளே ஒரு மனிதனை மனிதனாக்குகிறது. ஏன்னா அந்த கலைகள் வந்து தமிழர்களுடைய கலைகளில் பல இருக்குது. அது ஏதோ ஒன்று விடுங்க, அவன் போய் பண்படட்டும். ஒரு தற்காப்பு கலையை விடுங்க, அவன் போய் அங்கே அடி விழட்டும், அடி வாங்கட்டும், அவன் கற்றுக்கட்டும், அடிப்பட்டு அவன் கற்றுக்கட்டும். ஒரு விஷயம் அவன் கற்றுக்கிறது மூலியமாக தான் அவனோட வாழ்க்கையை அவனுக்கு புரியும். ஒரு கடினமான சூழலை தாண்டி அவன் வரும்பொழுது தான் அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு புரியும். ஒரு வலி அவனுக்கு ஏற்படும் போது அந்த வலி மற்றவர்களுக்கு ஏற்பட்டால் அதோட தன்மை என்னன்றதை அவன் உணருவான். அவனுக்கு எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சுத்த விட்டுட்டு இந்த மாதிரி சிக்கல் தான் இருக்கும். கல்வியோடு சேர்ந்து கலைகளையும் நம்ம கொடுப்போம். நம்ம தமிழர்களோட கலைகள் எல்லாமே ஒரு மனிதனை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கருவிகள். அதுதான் நம்மளோட பண்பாட்டை சொல்லித்தரும். அதான் நம்மளோட கலாச்சாரத்தை சொல்லித்தரும். அதுதான் நம்மளோட மரபை பின்பற்ற வைக்கும். அதில் கட்டாயம் எல்லா பெற்றோர்களும் கல்வியோடு சேர்ந்து ஒரு கலையை அவனுக்கு கொடுங்க. அது தற்காப்பு கலையாக இருந்தால் இன்னும் சிறந்தது. அதில் தான் அவன் அடி வாங்கி மிதி வாங்கி வரும்பொழுது அவனுக்கு அந்த புரிதல் இருக்கும். மற்ற தவறுகளை செய்ய மாட்டான். அடுத்தவனை துன்புறுத்தணும்னு நினைக்க மாட்டான். கட்டாயம் அனைத்து பெற்றோர்களும் அதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும்னா அது பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. அவங்க எடுக்கிற முயற்சியினால தான் ஒரு நல்ல சமூகம் உருவாகும். அடுத்த கட்டமாக தான் ஆசிரியர்கள் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அடுத்த கட்டமாக சமூகம். இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு தவறு நடக்குதுன்னா தட்டி கேட்கணும். நான் எதுக்கு, நீ எதுக்குன்னு ஒரு ஆள் கேட்கறத விட ஒரு 10 பேர் சேர்ந்து போய் கேட்கறதுன்றது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாருமே எனக்கு எதுக்குன்ற ஒரு மனநிலையில் ஒதுங்கி போகிறதன் விளைவு தான் இந்த மாதிரி நடக்குது. அதை கட்டாயம் அதை பாருங்கள். எல்லா பெற்றோர்களும் கண்டிப்பாக அவங்கள குழந்தைகளை கவனிங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத பாருங்கள். அவங்களை நல்வழிப்படுத்துங்க. அதுதான் கண்டிப்பாக அந்த சமூகத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். நன்றி.